பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையின் தியானத்திற்காக திரும்பவுமாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து மையப்படுத்தி புதிய தேவன் கொடுக்கிற வார்த்தையை தியானிக்க போகிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையில் இருந்து வருகிற செய்திகள் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உபதேசம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உபதேசம் என்கிற வார்த்தையை விட செய்தி என்று இருந்தால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு நான் அரை சுவிசேஷம் சொல்லுகிறேன், முழு சுவிசேஷம் சொல்லுகிறேன், நான் மட்டும்தான் உபதேசத்தில் சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது தான் சரியான உபதேசம். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நான் ஆண்டவரை அறியாத பழக்க வழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். ஒரு முறை கேரளா பார்டர், அங்கே இருக்கிற வாரச்சாலை அப்படிங்கிற ஒரு ஊர், அதுக்கு பக்கத்தில் ஒரு குக்கிராமம், அங்கே இருக்கிற ஒரு கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போல்லாம் இவ்வளவு தூரம் ஃபோட்டோலாம் போட்டு அடிக்க மாட்டாங்க, ஒரு பேர் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஜெனரல் கன்வென்ஷன், வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கன்வென்ஷன். போய் இறங்குனா எங்கே பார்த்தாலும் ஒரு 2500 பேருக்கு மேல் வெள்ளை வெள்ளேர்னு சட்டை போட்டு உட்காந்துருக்குறாங்க. அதுவும் மேடையில் பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்குது. கடைசியில் என்னையை கூப்பிட்டாங்க. நீங்கள் தான் எலிசான்பான்னு கேட்டாங்க. ஏன்னா நான் எப்பயுமே கோட்டோட தான் போவேன். நம்ம ஊருங்கிறதுனால தான் கோட்டு கொண்டு வந்தாலும் போடலை. சரி, அங்கே போய் உட்காந்துருக்கிறேன். அவங்களுக்குள்ள குசு குசு குசுன்னு என்னமோ பேசிக்கிறாங்க. சரி, என்னமோ பேசுகிறாங்க. நான் நோட்டு அமைதியாக உட்காந்துருந்தேன். எனக்கு அருமையாக 7 மணி ஆச்சு, செய்திக்கு கூப்பிடல. 8 மணி ஆச்சு, செய்திக்கு கூப்பிடல. 9 மணி ஆச்சு, செய்திக்கு கூப்பிடல. கடைசியில் சொன்னாங்க, அவர் வந்திருக்கிறவரை ஒரே ஒரு ஜெபம் பண்ணிட்டு முடிக்க சொல்லு அப்படின்ட்டாங்க. எங்கே பார்த்தாலும் என் பேர் தான் போட்டிருக்கு. ஆனால் என்னுடைய புகைப்படத்தை அவங்க பார்க்கல போல இருக்குது. கடைசியில் நான் கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்லை, நீங்கள் கருன்னு பெரிய மீசை வச்சுருக்கீங்களா, அதனால் உங்களுக்கு செய்தி கொடுக்குற உங்களுக்கு தகுதி கிடையாதான், அதனால் நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி மட்டும் முடிச்சிருவீங்களான்னு சொன்னாங்க. எனக்கு அப்போத்தான் தெரியுது, அந்த சபையில் இருக்கிற எல்லாரையும் நான் பார்த்தேன். அவங்க எல்லாருமே மழுன்னு சேவ் பண்ணி அப்படியே வெள்ளை விளையர்னு தக்காளி பழம் மாதிரி உட்காந்துருக்காங்க. அடப்பாவியா, இது நமக்கு தெரியாமல் போச்சே, ரொம்ப பெரிய பரிசுத்தவான்கள் பூரண சுவிசேஷத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி திகைச்சு போயிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் பயப்படுறா? 5 நிமிஷம் தானே முடிவு வச்சவன் கொடுத்துருக்காங்க. 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறதை விட இருக்கிற வல்லமையை உனக்கு நான் இப்போ தரேன். போய் மைக்கு பிடினார். போய் ஆண்டவரேன்னு ஆரம்பித்தேன். அவ்வளவுதான். எல்லார் மேலும் தேவ அக்கினி இறங்கி வந்தது. கரண்ட்டு திடீர்னு ஷாக் அடித்தா அல்லது ஒரு கரண்ட் இருக்கிற வயரை தொட்டால் எப்படி இருப்பாங்களோ அதுபோல் அந்த மேடையில் இருந்த பழுத்த பழங்கள் பூரா அபிஷேகத்தில் ஆகி சாடி உருண்டு பிறண்டு அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். உடனே அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, கொல்லாம் அப்படின்னா பரவாயில்ல, கொல்லாம்னா பரவாயில்ல, மீசை இருந்தாலும் பரவாயில்ல, வல்லமை இருக்குது என்று சொல்லி அதற்கப்புறம் எனக்கு எக்ஸ்ட்ராவே டைம் கொடுத்தாங்க. நான் நைட்டு 11 மணிக்கு தான் மீட்டிங் முடித்தேன். இன்றைக்கு உபதேசம் என்கிற பேரில் இயேசு கிறிஸ்துவின் சுவாபங்களை, இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு காட்ட வேண்டிய கிறிஸ்தவ ஜனங்கள், ஒரு சபையை விட நான் ஒரு பெரிய சபை, ஒரு ஆலயத்தை விட என்னுடைய ஆலயம் ரொம்ப பரிசுத்தமானது, நாங்கள் தான் சரியானவர்கள் என்று காட்டுவதற்காக இஷ்டம் போல திரித்து பேசுகிற நூதன உபதேசம் பண்ணுகிறவர்களாக போய்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சிலுவையிலிருந்து வருகிற செய்தி என்று கொஞ்சம் ஆங்கில வேதாகமத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு சொல்கிறேன். த மெசேஜ் ஃப்ரம் குருசிஃபிகேஷன் என்று நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பேசப்பட்டிருக்கு. முதல் நாளில் பிரியமானவர்களே, தேவ அன்புதான் நிரந்தரமான உபதேசம்,
அதுதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும் என்று தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். 2வது நாளிலே பரிசுத்தம்தான் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். பரிசுத்தமின்றி தெய்வத்தை ஒருவனும் தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று தியானித்தோம். இன்றைக்கு காலையிலும் 2 ஆராதனைகளிலும் குறிப்பாக என்னுடைய சாட்சியை கர்த்தரினை நடத்தின விதங்களை சொல்லி, தேவ பலன் எது என்றால் நித்திய ஜீவன், இன்டர்னல் லைஃப். அல்லேலூயா. அதில் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது, மறுமைக்குரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் சொன்னதே நமக்கு பிரதானமான வாக்குத்தத்தம் என்று 1 யோவான் 2:25 தியானித்தோம். அப்ப இன்றைக்கு மாலை கூட்டத்தில் ஆண்டவர் சிலுவையிலிருந்து நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறார்? நானே பரிகாரியான கர்த்தர், உன்னையும் உன் ஜனங்களுக்காக பரிகாரமாக மாற்றுவேன். அல்லேலூயா. தியாகம், இயேசுவை போல மாறுதல், இதுதான் மறுரூபத்தின் ரகசியம். சிலுவையிலிருந்து வருகிற கடைசி உபதேசம் அது என்னவென்றால் சாக்ரிஃபைசல் கிறிஸ்டியன் லைஃப். தியாகம் பண்ணி இயேசுவை வெளிப்படுத்துகிற காரியம். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்த்தால் முதலாக குத்து விளக்கு எண்ணெய் திரி விளக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் அணையாது இருக்கட்டும் என்று விளக்கு வெளிச்சத்தை சொல்லி கொடுத்தது நம்முடைய வேதாகமம் தான். அதுபோல பழைய ஏற்பாட்டில் ஊரீம் தும்மீம் என்று 2 தோள்பட்டைகளிலும் பிரதான ஆசாரியன் அல்லது தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவனுடைய தோளில் 2 கல் இருக்கும், வைர கல். அது கிரானைட் கல்லோ அல்லது அது ஏதோ ஒரு வைரம் கல், டைமண்ட், ஒன் கைண்ட் ஆஃப் டைமண்ட். ஆண்டவருக்கு பிடிக்கும்னா ஒரு கல் அப்படியே லைட் எரிகிற மாதிரி எரியும், அதுலேருந்து உத்தரவு கொடுப்பார். இப்படியெல்லாம் வித்தியாசமான காரியங்கள்லாம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நான் இந்த 37 ஆண்டுகளில் பல 100 முறை பைபிளை வாசித்து கொண்டே இருக்கிறேன், வாசித்து முடித்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து பார்ப்பேன்னு சொன்னால் என்னை விட என் மனைவி அதிகமான பைபிளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1988 அவங்க நான் பயன்படுத்தின பைபிள் டைரி எல்லாத்தையும் நாங்கள் தங்க கட்டி மாதிரி சேகரித்து வச்சுருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நாங்கள் பணத்தை சேர்க்கலை, வசனத்தை சேர்த்து வச்சுருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பீரோ மேலேருந்து கீழே வரைக்கும் வெறும் பைபிளாக தான் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அத்தனை முறை வாசித்தாலும் இயேசு கிறிஸ்து கடைசியாக தனக்கும் தன் சீசர்களுக்கும் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், என்னை பின்பற்றுகளாக மாறுங்கள், என்னை போல் ஆகுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இங்குதான் நீங்களும் நானும் தவறு செய்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஒரு அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்று ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு 25 வருஷம் உண்மையா கர்த்தருக்கு வாழ்ந்துட்டோம்னா, அதுக்கடுத்து அந்த 25 வருஷமும் நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தின் பணி, சுவிசேஷ பணி, திருச்சபையோடு இணைந்து கர்த்தர் ஆலயத்தை கட்டுதல் என்கிற நிலைமைக்கு மாற வேண்டும். இன்றைக்கு ஏன் இத்தனை ஊழியங்கள் இருக்கிறது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மிஷினரி என்று மிஷினரி சங்கங்கள், மிஷினரி ஊழியங்கள் எடுத்துக்கொண்டால் 1000க்கு மேலே இருக்கு. 200 வருஷமா பணம் கொடுங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு திருப்தி வரல. அதுபோல் ஊழியக்காரங்க எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. என்னைக்காவது எந்த ஊழியக்காரது, அப்பா போதுமான அளவு கடவுளை கொடுத்துருக்காரா சாமி, இனி உங்கள் வீட்டுக்கு நான் பணம் கேட்டு என்ன செய்ய மாட்டேன், ரசீதை அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்லலை? சொன்னால் போச்சுல்ல, பணம் அனுப்ப மாட்டீங்களா? எனக்கு அருமையானவங்களே, இப்படித்தான் சுவிசேஷ பணியையும் மிஷினரி பணியையும் ஆதாய தொழிலாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவங்களே, இனி நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் நம்ம டைசஸ்லேயே போடுங்க, மிஷினரி பணி செய்யுங்க. எங்கே? எல்லா நாட்டிலையும். ஆனால் எந்த இடத்திலெல்லாம் நீங்கள் ஆலயம் கட்டுகிறீர்களோ,
எங்களுடைய சிஎஸ்ஐ மக்களிடத்திலிருந்து தான் நீங்கள் பணம் அதிகமாக வசூல் பண்ணுகிறீர்கள். எனவே சிஎஸ்ஐ திருச்சபை பேரில் தான் நீங்கள் நிலத்தை வாங்க வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் ஒரு ரெசல்யூஷன் போடுங்க. ஏன்னா ஏன் நான் சொல்றது சரியா? இதனால தான் எலிசானபு கட்ட வைங்கிறாங்க. ஏங்க பணம் வாங்குறதுக்கு மட்டும் சிஎஸ்ஐக்காரங்க, ஆனால் அங்கே போய் கட்டுறது என்ன பேர்? வெவ்வேறு பேர். அதுவும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நானே 2-3 ஆலயத்தை கட்டி கொடுத்தேன். எனக்கு வட இந்தியாவில் ஆரம்பத்தில் வேகமாக, கடைசியில் கேட்டேன் எங்கடா இருக்கு அந்த ஆலயம்னா, அது இருக்கு அங்கேயே இருக்கு. சரி போய் பார்த்தா இவங்க பேரில் இல்லை, அது இன்னொரு ஸ்தாபனத்தின் பேரில் இருக்கு. நான் கட்டி கொடுத்த ஆலயம் யார் பேரில் இருக்கு? இன்னொரு ஸ்தாபனத்தின் பேரில் இருக்கு. அந்த ஸ்தாபனத்தின் பேர் புல்லட்டின் அறிக்கை எடுத்து பார்த்தா இந்த ஆண்டில் 10,000 சர்ச்சு கட்டி விட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னடா கூத்து? யோசிச்சு பாருங்க. அப்போ அதுக்கு இது தேவையில்லையே. அல்லேலூயா. எங்கிட்ட இருந்து வாங்குற பணத்தை என்ன செய்யுங்க, எங்க ஸ்தாபனத்து பேர்ல கட்டுங்க, எத்தனை சர்ச்செல்லாம் கட்டி தரோம்னு சொல்ல பழகுங்க. எழுப்புதல் தானாய் வரும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் சிலர் செய்கிற பெரிய தவறு, வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி காணிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஊழியக்காரர் வந்துட்டார், எதையாவது கொடுத்து அனுப்பு, சட்டிக்குள்ளையும் புட்டிக்குள்ளையும் அந்த தகர டப்பாக்கிலையும் சேர்த்து வச்சு கொடுக்குறது தவறு அல்ல. ஆனால் அதை சிலர் அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு கிளம்புனா 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு 30,000 ரூபாய் சேர்த்திடலாம், அதுக்கப்புறம் ஜாலியாக ஊரை சுற்றலாம் அப்படி நினைக்கிற போது, இந்த சிலுவையில் என் ஆண்டவர் பட்ட வேதனை, இந்த கெத்செமனே தோட்டத்தில் என் ஆண்டவர் சிந்தின வேர்வை, அது விருதாவாக போய்விடுமோ என்கிற பயத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். இயேசுவே அதை சொன்னார். எப்படி சொன்னார்? ஆகிலும் மனுஷகுமாரன் வெளிப்படும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. என்னடா இந்த ஜனங்களை இவ்வளவு அற்புதத்தை பார்த்தோம், இன்னும் மனதிற்குள்ளேயே, அப்ப இனிமே எப்படி இருப்பாங்க? அந்த பாரத்தில் தான் ஆண்டவர் சொன்னார். அதனால்தான் வேதாகமத்தில் வளர்ச்சி அடைந்த பரிசுத்தவான்கள், உங்களை போன்ற எந்த நிலைமையிலும் கர்த்தரை தேடுகிறவர்கள், அவர்களுக்கு தேவன் தம்முடைய சாயலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப நானே உன் பரிகாரியான தேவன். சரி, நானே பரிகாரியா என்று சொல்லுகிற கடவுள் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். வெளிச்சம் உண்டாகட்டும் என்றால் வெளிச்சம் உண்டாகும், இந்த வியாதி தீரட்டும் என்றால் ஒரு வார்த்தை அவர் சொன்னாலே போதும். ஆனால் அந்த யாத்திராகமம் 15 சொல்லுகிறது, அந்த ஊரில் இருந்த தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்கு தண்ணீரே நீ சுத்தமாகு என்று அவர் சொல்லவில்லை, ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம்தான் இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சிலுவையும் சிலுவையிலிருந்து வருகிற செய்தியுமாகிய மறுரூபம். அல்லேலூயா சொல்லுவோமாக, அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்போ ஒரு மரத்தை எடுத்து அங்க போடுறாங்க. போட்ட உடனே அந்த கசந்து போய் கிடந்த மாறாவின் தண்ணீர் தித்திப்பானதாக மாறினது. அப்போ ஆண்டவருக்கு சர்வ வல்லமை உண்டு தெய்வத்துக்கு. ஆனால் மனிதன் இல்லாமல் மனிதனோடு அவர் பேச முடியாது. அல்லேலூயா. பேசினால் கேட்க மாட்டார்கள். சீனாய் மலையிலே முதலாவது கடவுள் சப்தமாக பேசினார். அதை தமிழ்ல சொன்னால் அசரீரி, தெய்வத்தின் வாக்கு. இயேசு கிறிஸ்துவாக அவர் இருக்கும் பொழுது 2 முறை பேசினார். இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஜனங்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிற்று. சிலர் இடி இடிக்கிற சத்தம் போல இருக்குது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு விளங்கவில்லை, எங்களுக்கு பயங்கரமா இருக்கிறது, மோசே நீ போய் கேட்டு விட்டு வா என்று மோசை அனுப்பிவிட்டாங்களே தவிர இவங்க யாரும் நானும் கேட்கட்டும்னு என்ன செய்யல, பக்கத்துல போகல. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவாதி தேவன் அதற்குத்தான் உடைத்து நொறுக்கப்பட்ட எங்களை போன்ற சில பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7,000 பேரை உங்களுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்வோமாக, அல்லேலூயா சொல்வோமாக. ஊழியக்காரர்கள் தேவை. ஆனால் ஊழியக்காரர்கள் கடவுளுடைய பிரதிநிதிகளை தவிர அவர்கள் கடவுள் அல்ல. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர்களும் உங்களை என்னையும் போல பாடுள்ள மனிதர்கள் தான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு சிஸ்டத்தை மாத்துறாரு.
ஒரு குறிப்பிட்ட அளவு வரும் பொழுது மனுஷனாக இருக்கிற இவன் தேவ மனுஷனாக மாறட்டும். பரிகாரியாகி என்னை பிரசங்கம் பண்ணுகிற இவன், என்னை ருசிக்கிற இவன் பரிகாரமாகவே இவன் மாறட்டும் என்று சொல்லி உங்களையும் என்னையும் மறுரூபப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில அதற்கடுத்து உலகத்தின் மேலும் உலக ஆடம்பரங்களின் மேலும் இச்சைகளின் மேலும் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட சிலருக்கு வெறுப்பை கொடுக்கிறார். இனி எனக்கு இந்த உலகம் வேண்டாம், நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டே இயேசுதான் இரட்சகர் என்று நிரூபிக்கிறவனாக அவளுக்காக வாழ்வேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அதைத்தான் மத்தேயு 17:1-10 வாசித்து பார்க்கும் பொழுது 12 சீசர்கள் இருந்தாலும் 12 பேரையும் கூப்பிட்டு கொண்டு போகாமல் 3 பேரை மட்டும் கூப்பிட்டு கொண்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவான். யோசிச்சு பாருங்க, ஏன் உண்மையான சாமி என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தாளந்து ஒரே மாதிரி கொடுக்கணும்ல. ஒரு மாதிரி ஏன் கொடுக்குறாரு? ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து. லூக்கா பக்தன் சொல்றாரு எல்லாருக்கும் 10 ராத்தல் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அப்போ 12 சீசர்கள் இருக்கு, ஏன் 3 பேரை மட்டும் கூட்டு போனாரு? இந்த 3 பேருக்கு தான் ஒரு ஆத்ம பாரம் இருந்தது. இந்த 3 பேருக்கு மட்டும்தான் ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஏனென்றால் அங்கே மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசும் பொழுது பேதுரு புலம்புகிறான். எப்படி புலம்புகிறான்? நாம் இங்கே இருப்பது நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுக்கொண்டு கீழேயே போக வேண்டாம், மேலேயே இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ உயர்ந்த சிந்தனைகள், உயர்ந்த அனுபவங்கள், உயர்ந்த தரிசனங்கள் உங்களுக்கு விசேஷமாக இந்த கடைசி கூட்டத்துக்கு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மற்ற பாரம்பரியத்தை போல் இல்லாமல் கர்த்தரை தேடி வந்ததனால் உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் எபேசியர் 1:19 படி ஞான கண்ணை திறக்கிறார், மனக்கண்ணை திறக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. எபேசியர் 1:19 சொல்கிறது, மனக்கண் உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டிலேயே மனக்கண் திறக்கப்பட்ட பெண் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவள் தான் எலிசாவுக்கு மேல் மாடியிலே வீடை கட்டி கொடுத்த சுனேமியாள். அவள் சொல்லுகிறாள், அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இந்த ஊழியக்காரர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அம்மாமார சொல்லுங்க, காண்கிறேன். அல்லேலூயா. அப்ப இவருடைய கண்ணுக்குள்ள ஒரு எக்ஸ்ரே கண்ணு மாதிரி ஒரு மறுரூபத்தின் கண், ஒரு ஞானத்தின் கண் வந்து விடுகிறது. அந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் வாசித்து பார்த்தா, எலிசா தீர்க்கதரிசி கூப்பிட்டு பேசும்போது கூட அவர் இருந்த ரூமுக்குள் அவள் போகவில்லை. அந்த நிலைக்கால்களில் இருந்து அவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் கேள். அவள் ஒன்றுமே எனக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லவே இல்லை. நான் நல்லா இருக்கிறேன், என் ஜனத்தின் மத்தியிலும் என் மக்களின் மத்தியிலும் நன்றாக இருக்கிறேன். அப்போ எலிசா சொல்றேன், இல்லை இவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு கடவுள், ஒரு குறை இருக்குன்னு கடவுள் சொல்றாரு. ஆனால் இவ வாயிலிருந்து நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்றாளே, நீ போய் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு வா. அப்போ எலிசா அங்கே கேயாசி போய் வேலைக்காரன் போய் அவளுக்கு குழந்தை இல்லை. அப்போ யோசிச்சு பார்த்தீங்களா, அவளுடைய வாயில தனக்கு இருந்த குறைய கூட குறை என்று சொல்லவில்லை. அப்போஸ்தலர் 4:30-32 வாசித்து பாருங்கள். ஆதி திருச்சபையை சேர்ந்த மக்கள் என்ன செய்தார்களா? தங்களுடையதை தங்களுடையது என்று சொல்லவே இல்லை. அதனால் அவர்கள் மேல் பூரண கிருபை இருந்தது. அப்போஸ்தலர் 4:30-32. எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் மேல் என்ன இருந்தது? பூரண கிருபை. அப்போ உங்கள் மேல் இன்றைக்கு தேவன் உங்களையே தன்னுடைய கருவிகளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பூரண கிருபை உங்கள் மேல் இறங்க போகிறது. இனி உங்க வீட்டுக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. நல்ல தாயே, நல்ல தகப்பனே, நீங்க நல்ல பரிசுத்த ஆவியில நிரம்பி தமிழ்ல ஜெபம் பண்ணி இல்ல அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே சொல்வாரு. நீங்க போய் தெரு தெருவா கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல வேதனையான காரியங்கள் இன்றைக்கு நடக்கிறது.
பாருங்க, சமீபத்தில் அப்படித்தான் ஒரு ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்தாங்க, ஜெபம் பண்ணோம். அவங்க ஒரே ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை உண்டாகுது. அவங்களுக்கு ஒரு ஆசை, திரும்பவும் வந்தாங்க. செக்கப்பெல்லாம் சரியா இருக்காமா தங்கச்சி? சரியா இருக்குண்ணே. அண்ணே நீங்கள் இன்னும் ஜெபிச்சு நல்லா ஜெபிச்சு சொல்லுங்க, பிறக்கிறது ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்குமா அப்படின்னு. ஆண் குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணணும்ல, பெண் குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணணும்ல. நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் போய் ஆண்டவரை டார்ச்சர் பண்ணக்கூடாதுமா. குழந்தை கொடுக்கறதே கர்த்தருக்கு பாக்கியம். அது ஆணா பிறந்தா என்ன, பெண் குழந்தை பிறந்தா என்ன, ஒன்று செய். நீ ஒரு ஆண் பேரையும் செலக்ட் பண்ணிக்கோ, ஒரு பெண் பேரையும் செலக்ட் பண்ணிக்கோ, உடம்பு மட்டும் நல்லா பார்த்து பைபிள் வாசி ஜெபம் பண்ணு, போயிட்டு வா அப்படின்ட்டேன். அப்போ எனக்கு ஜெபிச்சு சொல்ல மாட்டேங்களா? நான் சொன்னேன், நான் தீர்க்கதரிசி தான், ஆனால் இதுக்கெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டால் என்னைய தூணு துப்பி வெளியே அனுப்பிடுவார். வேணா சொல்லு, இந்தியாவுக்கு என்ன நடக்கும், அடுத்து உன் மகன் எப்படி இருப்பான், மகன் எப்படி இருப்பான்னு சொல்லு, கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு கோபம். என்ன இவர் ஜெபம் பண்ணி ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிறக்குமான்னு பிள்ளைன்னு சொல்ல வேண்டியதானே, இவர் ஏன் சொல்லாமட்டாரு அப்படின்னு போயிருக்காரு. ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டாங்க. அந்த தீர்க்கதரிசியானவர் அப்படியே புட்டு புட்டு வைப்பார். சொல்லுங்க, புட்டு புட்டு வைப்பார். உடனே அவங்ககிட்ட தொடர்பு கொண்டிருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க, 10,000 ரூபா முத கேட்டு இத்தனை மணிக்கு வா அப்படின்ட்டாங்க. இவங்க போயிட்டாங்க. இவங்க பஸ் ஏறி கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா சில நேரம் நமக்கு ஆன்சிட்டி, அந்த அவசர புத்தி கொஞ்சம் இருக்கும், எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கும். அங்கே போனாங்க. 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட். கரெக்டாக 9:50க்கு டான்னு கதவை திறந்து ஒரு ஆள் உள்ளே கூட்டு போகிறார். ஐயா ஜெபம் பண்ணுவார். அவர் அந்நிய பாஷையில் நிரம்பி பாட்டு பாடி அல்லேலூயா தோத்திரம் ரபான்னு கத்தி குமுறி சொல்லிட்டு கடைசியில் இவங்களும் ஆவியில் நிரம்புறாங்க. ஆவியில் நிரம்பிட்டு சொல்றாரு, சகோதரி, கர்த்தர் உனக்கு எபிரேய ஸ்திரீகளுக்கு கொடுத்த பலனை கொடுப்பார். உன் கற்பத்தில் கர்த்தருடைய வித்து உண்டாயிருக்கிறதை நான் பார்க்கிறேன், கவலைப்படாதே. கர்த்தர் உனக்கு எபிரேய ஸ்திரீகளுக்கு கொடுத்த பலனை போல கொடுத்து, ஒன்று ஆண் குழந்தை பிறக்கும், இல்லை என்றால் பெண் குழந்தை பிறக்கும், அது தேவ ஜனமாக இருக்கும். போய் வா, சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். அவர் சொன்ன உடனே அசிஸ்டன்ட் சஃபாரி ட்ரெஸ் போட்டு வந்து தரன்னு இழுத்துட்டு வெளியே வந்துட்டான். இவங்களுக்கு வெளியே வந்த பிறகுதான் தலை சுத்த நின்றுருக்கு. அவர் என்ன சொன்னாரு, என்னமோ சொன்னாரு, அதான் என்னமோ சொல்லிட்டாருல. ஐயாட்ட திரும்ப கேட்கணும். ஐயா இன்னொருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு, பார்க்க முடியாது, ஓடு. கார் ஏறி வரும்போதெல்லாம் சிந்திச்சு வந்திருக்காங்க. ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரா, பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரா, ஒண்ணுமே விளங்கல. சரி, திரும்ப நம்ம அண்ணன்ட்டே போகணும்னு வந்தாங்க. நான் சொன்னேன், என்ன விஷயம்னே? 10,000 ரூபா கட்டி போனோம்னே. அவர் என்னமோ சொன்னார்னே, ஆனால் என்ன சொன்னாருன்னு தான் புரியல. இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், அங்கங்கே ஓடாத, இருக்கிறத போதும், பகுத்தறிவோடு நம்பு. காலத்தை பார்த்தால் நீ போதகராக மாற வேண்டிய அவள். கைகளை தட்டி கத்தரை சோத்தரிப்போம். அல்லேலூயா. போதகராக வேண்டியவன்னா உடனே சபையை பிரிச்சுக்கிட்டு எதுக்கு ஒரு போர்டு போடுறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி. நிக்கதேமை பார்த்து சொன்னார் இயேசு, நிக்கதேமுவே, இஸ்ரவேலிலே போதகனாய் இருந்தும் நீ இதை இன்னும் அறியவில்லையா? யோவான் 3:1-10 அவன் கேட்கிறான். அவ்வளவு அனுபவம் உள்ளவன் ஒரு மனுஷன் தாயின் வயிற்றுக்குள்ள போய் மறுபடியும் பிறந்து வர முடியுமா? அப்பதான் இயேசு சொல்றாரு, உனக்கு அறிவு இல்லையா? மறுரூபமாக ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்து விடு, தேவனுடைய ராஜ்யத்தை நீ சுதந்தரிப்பாய். ஹல்லேலூயா. எங்ககிட்ட வந்தாங்க. அவங்கள சொல்லி, நீ பதறாதீங்க, 10 ரூபா நன்கொடை கொடுத்தேன்னு நினச்சிக்கோங்க, 10,000 ரூபாய் போய் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு டாக்டர் சொல்கிறபடி காத்துருங்க, அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகான பெண் குழந்தை பிறந்தது முத அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு அதுக்கடுத்து ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து பெண், ஒரு ஆண், அதுக்கடுத்து ஒரு பெண், 3 குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறாங்க. இன்றைக்கு பலர் அப்படித்தான் இருக்கிற தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்திலே வளர்ச்சி அடையாமல் வெறும் ஆசீர்வாதம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இல்லை, தேவனாகிய இயேசு உங்களைத்தான் இந்த பட்டணத்துக்கு சாட்சியாக மாற்றப் போகிறார். அல்லேலூயா. நம்பர் 1, வேகமாக வாசியுங்கள். ஏசாயா 8:18. ஐசியா சாப்டர் 8:18 என்ன சொல்கிறது? அல்லேலூயா. இஸ்ரவேலிலே நானும்
கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், இதோ இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே, இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இந்த பட்டணத்துக்கு நீங்கள் தான் அடையாளம், இந்த பட்டணத்துக்கு நீங்கள் தான் அற்புதங்கள், நீங்கள் தான் நடமாடும் நிருபங்கள். இதை சொல்லுவதற்குத்தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், கெத்செமனே தோட்டத்தில் அழுதார். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போல கிரியை செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான். எல்லாருக்கும் அல்ல, தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த மறுரூபம், இயேசுவை வெளிப்படுத்துகிற சிலாக்கியம். அல்லேலூயா. அவர்கள் விசுவாசிகளாக இருந்து கொண்டே திருச்சபையை தாங்கி பிடிக்கிற தூண்களாக மாறுவார்கள். அவர்கள் விசுவாசிகளாய் தொழிலையும் வியாபாரத்தையும், ஏன் ஆண்டவர் அழைத்தால் முழு நேர பணியாளராக மாறி அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தி ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமாக. உங்களுக்கு ஒரு சவாலாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 5 வருஷத்தில் எத்தனை குடும்பங்கள் புதிதாக அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு விசுவாசிகளாய் வந்திருக்கிறார்கள்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். புதுசா எத்தனை குடும்பத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க? புதுசா எத்தனை குடும்பம் உங்க மூலமா ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கு? இல்ல உங்க மூலமா பல குடும்பங்கள் உங்களை பார்த்து போதுபடா சாமின்னு விட்டு ஓடி இருக்காங்களா? கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள் என் அன்புக்குரியவர்களே. சகரியா 8:23 வீட்டில் சென்று வாசியுங்கள். அங்கு வேதம் சொல்கிறது, அந்நாளில் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு 10 புறஜாதி மனிதர்கள், நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே நாங்களும் உங்களோடு கூட வருவோம் என்று சொல்வார்கள். என் அன்பு சகோதரரே, என் அன்பு தகப்பனாரே, நீங்கள் வேலை பார்க்கிற தொழிற்சாலையில் நீங்கள் நடத்துகிறவர்கள் உங்களுடைய நற்பண்புகளை கண்டு, உங்களிடத்தில் வருகிற அபிஷேகத்தை கண்டு நீங்கள் கூப்பிடாமலே சர்ச்சுக்கு வரணும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நீங்க தாயே தகப்பனே, நீ எந்த தெருவில் குடியிருக்கிறாயோ, நீ கூப்பிடாமலே உன்னிடத்திலிருந்து வெளிப்படுகிற அந்த மின்காந்த சக்தியை போன்ற வல்லமையை பார்த்து அவங்க வரணும். பழைய ஏற்பாட்டிலேயே சகரியா 8:23 உங்க துப்பட்டாவுக்கும் என் வஸ்திரத்துக்கும் இவ்வளவு வல்லமை இருக்கும்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நமக்கு கொடுத்த அபிஷேகத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, காலேஜில் படிக்கிற பிள்ளைகளே, வேலை பார்க்கிற தாய்மாரே, உங்கள் மூலமாக அடுத்த லெந்தன்கிற காலம் வருவதற்கு உள்ள ஒரு 10 பேராவது, ஏன்னா 8:23 சகரியா அப்படித்தான் சொல்லுது, 10 புறஜாதி மக்கள்னு சொல்லுது, 10 பேராவது சர்ச்சுக்கு வந்திருக்கணும். அல்லேலூயா. இந்த தைரியம், ஆத்தும ஆதாயம் செய்கிற தைரியம் இருந்தால் மட்டும் உங்களில் ஒருவனாக எச்சரித்து சொல்லுகிறேன், தேர்தலில் நில்லுங்க, சபை பொறுப்பில் நில்லுங்க, இல்லைன்னா நிற்கப்படாது. ஒரு 10 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஜெபிச்சு ஆத்தும ஆதாயம் செய்யாத முடியாத உங்களுக்கெல்லாம் எதுக்கு பதவி? எனக்கு எதுக்கு ஊழியக்காரன்ற பட்டம்? ஊரா கிறிஸ்தவ வீட்டுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கா? பேசாம நான் அதுக்கு பதிலாக கான்ட்ராக்டராக இருந்திருக்கலாமே. 70 பேர் 1988 என்கிட்ட வேலை பார்க்குறான். அருப்புக்கோட்டையில் எந்த பக்கம் திரும்பினாலும் இன்ஜினியர் அன்புன்னு சொன்னா தான் தெரியும். ஏன் அதை விட்டுட்டு வரணும்? சோறு திங்கிறதுக்கா? இல்லைங்க. நம்ம மூலமா ஒரு 10 குடும்பமாவது பரலோகத்துக்கு வரணும் ஐயா. அவங்க பரலோகத்துக்கு போய் சொல்லணும்யா, அவங்க பரலோகத்துக்கு போய் சொல்லணும்யா. இன்னார் மூலமாக இயேசுவே எங்களை ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்க மாறாமல் இருக்கும் பொழுதுதான் பிரச்சனைகள் வருகிறது. நீங்கள் ஆத்தும ஆதாயத்திலும் மறுரூபத்திலும் கவனம் செலுத்தாமல் வீடு மேல வீடு, காடு மேல காடு, பஸ் மேல பஸ், இப்படி சொத்து சொத்து சொத்துன்னு நீங்க போய்கிட்டு இருக்கும்போது தான் தீராத ஒரு பிரச்சனைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? இதுக்கு நிறைய பைபிள்ல உதாரணம் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் ஆளு யாரு? ஆபிரகாம். ஆபிரகாம் இருந்தே ஆரம்பிப்போம். அல்லேலூயா. மறுரூபம் ஆகாமல் அவர்கள் இருந்தபோது எப்படிப்பட்ட சோதனை வந்தது? வேதாகமத்தை சீக்கிரமா திருப்புங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17, 18 வாசிக்க கேட்போம்.
Genesis chapter 20 verse 17 and 18. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனையை அனுமதித்து அந்த பிரச்சனையிலிருந்து இந்த பரிசுத்தவானையும் விடுவித்து இவன் மூலமாக ராஜாக்கள் மனம் திரும்பும்படி செய்திருக்கிறார். அல்லையே சொல்லுவோமாக, சத்தமா இல்லையே சொல்லுவோமாக. அப்போ நல்ல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறீங்க. திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை வருது. உடனே பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சிருப்பாளோ, என் நாத்தனா செஞ்சிருப்பாளோ, அவன் செஞ்சிருப்பானோ, இவன் செஞ்சிருப்பானோ, எவன் என்ன வேணாலும் செய்யட்டுமே, கோழியை வெட்டி குருமா ஆக்கட்டுமே, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அது நம்ம ஊர் விருதுநகர் மாவட்டம், கொஞ்சம் வெயில் காலமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அறுத்து போட்ட எலுமிச்சம்பழமெல்லாம் சர்ரு சர்ருன்னு பறந்து வந்து விழுகும். உடனே நீங்கள் என்ன செய்றீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஐயோ அப்பாடி தோத்திரம். ஒரு வல்லமையான ஊழியக்காரரை கூப்பிடு, வீட்டில் 2 நாள் உபவாசம் போடுவான். எதுக்கு? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு? ஒரு எலுமிச்சம்பழம் வந்து உள்ளே விழுந்துச்சு. எனக்கு அருமையாக, ஏன் நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது? வெயில் உஷ்ணமாக இருக்குது, நீ எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கல, பவுன்ஸ் குடிக்கலை, உனக்காக கடவுள் ஒரு எலுமிச்சம்பழத்தை அனுப்புகிறாரு. நல்லா எடுத்து போய் பைப்பில் கழுவி, ஏசப்பா தோத்திரம் யா அப்படின்னு சொல்லி புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு சீனியை போட்டு கலக்கி குடிச்சு எலுமிச்சம்பழம் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் அங்கே தான் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த ஹடல்ஸ் ரேஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆத்தாடி அம்மாடி தள்ளி போயிட்டேன், ஆத்தாடி தாண்டிட்டேன், இயேசுவே மதுளை தாண்டுவேன். எங்கே போய் மதுளை தாண்டுறீங்க? ஒரு சாதாரண எலுமிச்சம்பழத்துக்கே இந்த பயப்படுறிய நீங்கள்லாம் கனவுல ஏசாமியை தவிர பிசாசை பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான், படுத்த படுக்கை ஆயிடுவீங்க. கொஞ்சம் மதியை யூஸ் பண்ணுங்க. அவன் வேலையை செய்யட்டும், நீங்க உங்க வேலையை கரெக்டாக செய்யுங்க. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணான், ஆகாருக்காக ஜெபம் பண்ணான். அடுத்து எவனை பற்றியும் கவலை இல்லை. வீடை கட்ட வேண்டியது, சொத்தை வாங்க வேண்டியது, ஒட்டகம், ஆடு, மாடு. இப்போ தான் அங்கே ஒரு ட்விஸ்ட் வருது. அல்லையா சொல்லுங்க, ஒரு போராட்டம் வருது. கடவுளை அதை அனுமதிக்கிறார். இந்த ராஜா பேர் என்ன? சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? அபிமெலேக்கு. அவன் யாரு? ரோட்டில் போடுற கஞ்சா பொறுக்கியா? பார்த்தவளெல்லாம் கட்டி பிடிக்கிறதுக்கு இவன் ஒரு ராஜாங்க. இவன் பாருங்க, எவ்வளவு பொண்களை நினைச்சா பார்க்கலாம், பிடிச்சிட்டு வரலாம். இவன் ஆபிரகாமோட மனைவியை தூக்கிட்டு போயிடுறான். ஆபிரகாமோட மனைவி சாராள் தூக்கிட்டு போகும்போது நான் உட்காந்து ஒரு நாள், அந்த அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 20 வயசு இருக்குமா, ஒரு 40 வயசு இருக்குமான்னு பார்த்தேன். கணக்கு போட்டு பார்த்தா 89 வயசு. இந்த பாரு, அண்ணாச்சி கை தட்டுறாரு. அண்ணன் எல்லாரும் ஒரு கை தட்டுங்களா, பெண்கள் தினத்தில் கை தட்டுங்க. சும்மா அல்லேலியா சொல்லுங்க. பைபிள் பேப்பர் இருக்கிறனால கை தட்ட முடியல. 89 வயசுல அந்த அம்மா எப்படி சிக்குன்னு சிங்காரியா இருந்திருக்காங்க பாருங்க. நீங்க என்னடான்னா எப்ப பாரு என் பரலோகமே என்று கால் வேணும். அம்மா, உங்க வீட்டில் இருக்கிற ஐயாவை யாரு கவனிக்கிறது? பேரம்பேத்தி பின்னாடியே போற. மகளுக்கு பிரசவம், மக பரிட்சை எழுத போறா, பேத்தி எல்கேஜி போறா. உன் புருஷனை யாருமா கவனிக்கிறது? கொஞ்சம் சொல்கிறேன், இந்த தாய்மார்கள், இந்த பாட்டிமார்கள் செய்கிற அல்ட்ராசிட்டி ரொம்ப மோசம். எதுக்கு எடுத்தாலும் போயிடுறது. மக கூப்பிட்டுட்டா, மகன் கூப்பிட்டுட்டா, கடைசியில் வந்து சொல்கிறது, அண்ணாச்சி முந்தி நல்லா இருந்தாக, இப்போ அவருக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி வந்துருச்சு, ஒளியின் தூதின் ஆவி. ஆமாம், தனியாக விட்டுட்டு போனால் பிறகு அவருக்கு என்ன வரும்? போகும்போது கூட்டு போங்க, இல்லையா ஒழுங்காக அவருக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யுங்க. அம்மா இந்த பாரு, மகளை மருமகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு, ஒரு பிரசவம் 2 பிரசவம் பார்த்தாச்சு. சும்மா நாங்கள் வந்துக்கிட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. உங்கள் அப்பாவை குறித்த கணக்கு ஆண்டவர் என்கிட்ட கேட்பாரு, உங்கள் அம்மையை குறித்த கணக்கு என்கிட்ட ஆண்டவர் கேட்பாருன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? இதுதான் ஜாலின்னு ஓடியே போயிடுறது. அப்புறம் வீட்டு வேலைக்காரி இங்கே வீட்டுக்காரியாக மாறிடுவா. அப்புறம் சொல்கிறது, அசுத்த ஆவி என் வீட்டுக்குள் வந்து விட்டது.
பண்ணு வரல, நீ மறுரூபமாகல, அதனால தான் பிரச்சனை. கைகளை தட்டி கத்தரை சோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. அது போல தான் ஆண்களுக்கும் சொல்கிறேன். சும்மா வயசாகி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் சும்மா படுத்து படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. சப்பாத்தியும் புரோட்டாவும் சாப்பிட்டுக்கிட்டு ஃபிட்டாக இருக்கணும். கைகளை போய் தள்ளியே சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த அபிமெலேக்கு பயலுக்கு 89 வயசு பாட்டி அழகா தெரிஞ்சிருக்கிறா. ஆமேன். உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். இந்த பிரசங்கத்தை என்னைக்கு நீங்கள் மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது கர்த்தர் கொடுத்த சோதனை. தூக்கி கொண்டு போகிறான். ஆபிரகாம் தன் மனைவிக்காக ஜெபிக்கிறான், எதிர்க்க முடியவில்லை, உயிருக்கு பயந்து. அதனால் கர்த்தர் அங்கு ஒரு வேலை செய்கிறார். அந்த என்னைக்கு சாரால தூக்கிட்டு போனானோ அன்னைக்கு இருந்து அந்த ஊர்ல ஒருவருக்கும் குழந்தை பிறக்கல. கைகளை தட்டி கர்த்தரை சோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு ஒரு உணர்வு வந்தது. என்ன உணர்வு? நாங்கள் வணங்குகிற தெய்வத்தை எல்லாம் விட இந்த ஆபிரகாமின் தேவனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீதிமான்களை அள வைக்கிறாருன்னு சொன்னா, நீதிமான்களை அள வைக்கிறாருன்னு சொன்னா அது மேகத்துக்கு சமானம். மேகம் அழுதாதான் பூமிக்கு மழை பெய்யும். திராட்சை பழங்களை கசக்கி புழிஞ்சாதான் திராட்சை ரசம் வரும். ஒளிவ காய்களை இடித்து சக்கையா புழிஞ்சாதான் அங்கே ஒளிவ எண்ணெய் வரும். அப்ப சில உங்களையும் என்னையும் போல கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகளுக்கு அதிக சோதனை வரும். அல்லேலூயா. நீதிமானுக்கு உண்டாகும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். அப்போ இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் ஒரு மதத்தின் அடிப்படையில் உங்களை வளர்க்காது, அதை சொல்லிக் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை போல உங்களை மாற்றும். அல்லேலூயா. அது உங்களை மாற்றும். ஏன் இயேசுவுக்கு வல்லமை இருந்துச்ச? சிலுவை மரணம் இல்லாமலே அவர் என்ன செய்திருக்கலாம்? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்க சாபத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்த என்று சொல்லியிருக்கலாமே. அப்படி என்றால் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் போய்விடும். ஏசாயா 53:1-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்ப சிவகாசிக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை திருச்சபையே உங்கள் மேல் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. அதனால தான் தீர்க்கதரிசிகளில் பல வித்தியாசத்தை கொடுத்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு என்ன செய்தார்? ஒரு கழித்து படு, இப்படி சாப்பிடு, இப்படி சுவரில் துவாரம் போட்டு வெளியே போ. இந்த ஜனங்கள் என்னவென்று கேட்டால், என்னை போலவே நீங்கள் நிர்வாணமாய் காலில் செருப்பு இல்லாமல் அந்நியருக்கு அடிமையாக போகிறீர்கள் என்று சொல்லு. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, பாபிலோனுக்கு போக போறாங்க, 70 வருஷம் அடிமைப்பட போறாங்கன்னு சிம்பிளா சொல்லியிருக்கலாம்ல. இல்லை, அதை அவனை சரீரத்தில் உணர வைத்து அதுக்கப்புறம் அங்கு ஒரு விடுதலையை கொடுக்க. இதுதான் ஏசாமி ஸ்டைல். அதிலே சொல்லுவோமாக, இதுக்கு தப்பிக்க யாராலும் முடியாது. அது அழைக்கப்பட்டவங்களா நல்ல முதிர்ந்த அனுபவம் உள்ளவங்க தப்பிக்க முடியாது. ஆபிரகாம் பேசாமல் இருந்திருக்கலாம். ஆபிரகாமை உபத்திரவப்படுத்தினார். தன் மனைவியை அவன் இழந்து தவித்தான். இப்படி கூட செய்திருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற நவீன ஆபிரகாமுக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, 89 வயசு வரைக்கும் இவன் முகத்தை பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு ஆண்டவரே, தூக்கி கொண்டு போனதுக்காக ஸ்தோத்திரம், தூக்கி கொண்டு போனதுக்காக ஸ்தோத்திரம். சனியை ஒளிஞ்சதப்பா, எனக்கு இன்னொரு வழியை காட்டுமப்பா அப்படின்னு சொல்லி தான் இந்த ஊழியக்காரன் பூரா இப்போ திரியிறான். விவாகரத்து வாங்கிறதுக்கு முன்னாடியே ஊரை சுற்றி திரிறான். ஐயா, ஏன் விவாகரத்து வாங்கி அதுக்கப்புறம் ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஒழுங்கா வாயேன், என்ன அவசரம் அப்படின்னு சோ காட்டணும். இதுதான் மாய்மாலம், மறுரூபம் அல்லாத ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் அப்படி அல்ல, தன் மனைவிக்காக அழுதார். அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் இங்கே கொண்டு வந்தேன் தெரியுமா? நான் வல்லமையுள்ளவர் என்று காட்டுவதற்காக. இப்போ நீ இந்த ராஜாவுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா சொல்லுவோமாக. இப்போ அடுத்துதான் அங்கே ஹைலைட் வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஊரில்
எதிரியோட ஊர்ல அசுத்த ஆவியும் சாபமும் இருந்ததை விடுவிக்கிறதுக்காக ஆபிரகாம் ஒரு சிலுவையை சுமந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட வேலைக்காரங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். 318 வேலைக்காரங்களை வச்சு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 5 ராஜாக்களோட ஜெயிச்சு லோத்தை கூப்பிட்டு வந்தவன் இவன் வேகமா தாங்கிட்டு இருக்கிற ஆட்களை கூட்டு போய் அமலேக்க பூரா சதக் சதக் சதக்னு வெட்டி மனைவியை கொண்டு வந்திருக்கலாமா? கொண்டு வரக்கூடாதா? இல்லை. மாமிசத்தில் நடக்கிற யுத்தம் வேறு, ஆவிக்குரிய யுத்தம் வேறு. எனக்கு அருமையான வேணுமே ஜெபமணி ஆகணுமே என்று சர்ச்சுக்கு வருவது வேறு, இது என்மேல் விழுந்த கடமை என்று ஆலயத்துக்கு வந்து குடும்பத்திலும் தொழிலிலும் வீட்டிலும் ஆண்டவரை நிரூபித்து காண்பிக்கிறது என்பது வேறு. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொண்டவர்கள் வலது கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இது எல்லாருக்கும் கிடையாது. ஆரம்ப நிலை கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. வெறுமனே பரமண்டல ஜெபத்தையும் சங்கீதம் 23ஐயும் 91ஐயும் கற்றுக்கொண்டிருக்கிறவனுக்கு விளங்காது. எசேக்கியேல் புஸ்தகத்தை, எரேமியா புஸ்தகத்தை, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசித்து அல்லது கருகலான சத்தியங்கள் இருக்கிற புஸ்தகம் 66ஐயும் வாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் விளங்கும். ஒரு பையன் ஓடி வந்தான், அங்கிள் எங்க அம்மாவுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னா. என்னடா அவங்க அம்மா நல்ல பிள்ளை தான்டா, நாங்கள் வளர்த்த பிள்ளைடா, என்னடா பிரச்சனை? சும்மா இருங்க, டெய்லி ஒரு அதிகாரம் பைபிள் வாசிக்கணுங்கிறாங்க, ஒரு அதிகாரம் வாசித்தாத்தான் சோறு போடுவேங்கிறாங்க. ஆமா, இது என்னடா இருக்கு? ஒரு அதிகாரம் வாசித்தா தாண்டா நீ பூமியில ஆசீர்வாதமா இருக்க முடியும். சரி, ஒரு அதிகாரம் வாசித்தா சோறு போடணுமா இல்லையா? ஆமா. ஒரு நாள் சங்கீதம் 117 ஒரு அதிகாரத்தை வாசிச்சேன், சோறே போடல, சொல்லி வைங்க அப்படிங்கிறான். எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. ஆமா, இவன் சொல்றது நியாயம் தானே. சங்கீதம் 117 ஒரு அதிகாரம் 2 வசனம். ஆமாடா, அவங்க அம்மா என்னடா செஞ்சா? ஏன் கேட்குறீங்க? சோத்து பானையிலிருந்து 2 பருக்கை எடுத்து தட்டில் வச்சு சாப்பிடுனாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. இருங்க, நீங்கள் எலிசான்பு அங்கிள் சொன்னா தான் கேட்பீங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் போடுறேன் அப்படின்னா. எங்கள் அம்மாவை சொல்லி வைங்கண்ணா. நான் சொன்னேன், அடே ஏமாத்துறதுக்கு ஒரு அளவே இல்லையாடா. இது என்னடா பரிசுத்தமான பொய்? பொய் சொல்றதே பாவம், அதுலேயும் பரிசுத்தமான பொய். இது என்னடா உலகத்தில் இல்லாததா இருக்கு? ஒரு 5 நிமிஷம் ஆகுமாயா, ஒரு 10 நிமிஷம் ஆகுமாயா, ஒரு அதிகாரத்தை வாசியா, கூட நல்ல 10 வசனங்களை வாசியா, ஓ நன்மைக்கு தான் சொல்றாங்க. எனக்கு அருமையானவளே, நீங்க என்னைக்கு இப்படி உங்க தட்டுல பிள்ளைங்களுக்கு சோறு போடும்போது 2 சோத்து பருக்க வைக்க போறீங்க? நீங்க என்ன செய்வீங்க? பாவம் புள்ள பசியோட வந்திருக்கு, திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே கெடுத்து குட்டிச்சோவராக்கி. அல்லேலூயா. ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து இருந்தேன், சாயர்புரம் பகுதியிலிருந்து ஃபோன் வருது. ஒரு பாட்டியம்மா, என் மகளும் என் மகனும் மிஷினரியா வட மாநிலத்துக்கு போயிருக்கிறாங்க. என் பேரனை எங்கள் அன்பானியத்தில் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாளைக்கு பரீட்சைக்கு போகணும். இவன் என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா? இது படிக்கிற ஸ்டடி காலேஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு 1.5 லட்சம் ரூபா பாட்டி, நீ பைக்கு வாங்கி கொடுத்தா தான் நான் பரீட்சை எழுதுவேங்கன்னு என் கூட சண்டை போடுறான். என்ன அது 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக்கா? மிஷினரியா போயிருக்கிறாங்களா? ஆமையா. எப்படி உங்ககிட்ட பணம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும்? அவன் தான் என் பென்ஷன் பூரா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, பாட்டி டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர், மாதம் 50-60 ரூபா வருது. கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் அந்த பாட்டி உங்களை மாதிரி சேர்த்து வச்சு பேங்க்கில் ஒரு 25 லட்சம் வச்சிருக்கு. இதை இவன் கண்ணு வச்சுக்கிட்டான். பைக்கு வாங்கி கொடுத்தா தான் பரீட்சை எழுதுவேங்கிறான். ஐயா ஜெபம் பண்ணுங்க, அவனுக்குள்ள இருக்கிற சாத்தானை விரட்டுங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அவனுக்குள்ள சாத்தானா ஒன்றும் இல்லை, 3 எழுத்து வந்திருக்கு, திமிரு, தீமி இர் திமிர். அவன்கிட்ட சொல்லுங்க, போய் உங்கள் அப்பா அத்தாட்ட கேளு, நம்ம ஊர் பாஷையிலையும் சொல்லுங்க, உங்கள் அம்மா அப்பா வட இந்தியாவில் இருக்கா, போய் கேட்டு வா, படித்தா படி, படிக்காட்ட போல, வெளியே போட, அப்படி விரட்டுங்க, சரி வந்துடுவான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த பாரு, நீ படித்து பாஸ் பண்ணா பாட்டி உனக்கு காரே வாங்கி கொடுப்பேன், நீ இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேனா வாங்கி கொடுக்க மாட்டேன். இந்த பணம் ஒன்றும் லேசாக வரல, இது நான் உழைச்சி இன்னும் செழிப்பாக நீங்கள் இருக்கணுங்கிறதுக்காக சிக்கனமாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன், கேட்டால் கேளு, இல்லைன்னா ஓடிப்போ அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே இவங்க நினச்சாங்க, எந்திரிச்சு இது அம்மா பாட்டி வீடு, அப்பா பாட்டி வீட்டுக்கு போயிடுவான்னு நினச்சாங்க. அந்த பயவில் போகலை, பேசாமல் பொத்தி அடித்து படுத்து பரீட்சை முழுதும் பாஸ் பண்ணிவிட்டு கார் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, வாங்கி கொடுங்க. அல்லேலூயா.
எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்க எல்லா விதத்திலும் அன்பை காட்டுங்க, ஆனா சில காரியங்களில் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பை சொல்லியே ஆகணும், சொல்லி கொடுத்தே ஆகணும். இயேசு அப்படிப்பட்டவர். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவும் தெரியும், அவனை தன்னை போல பிறனை நேசிக்க, பிறருக்காக ஜெபிக்க வைக்கவும் அவருக்கு மட்டுமே தெரியும். அதிலே சொல்லுவோமாக, இந்த சாரால தூக்கிட்டு போகாம இருந்திருந்தா ஆபிரகாம் அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ணியிருப்பானா? அபிமெலேக்குக்காக ஜெபம் பண்ணியிருப்பானா? பண்ண மாட்டான். அப்போ உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம் வந்ததானால் உடனே பிசாசு கொடுத்து விட்டது, பேய் கொடுத்து விட்டது என்று சொல்லாமல் அந்த சோதனையை சாதனையாக மாற்றுங்கள். அந்த பிரஷர், அந்த அழுத்தத்தை பிரேயரா மாற்றுங்க. உடனே அங்க இங்க போட்டு அலைஞ்சு அலக்கழிச்சு முட்டி மோதி ஜெபம் பண்ணாம போயிடாதீங்க. அந்த இடத்துல முழங்கால் போட்டு, நான் என்ன ஜெபம் பண்ணினால் எனக்கு இந்த பாடு நீங்கும் என்று அதற்குரிய பரிகாரத்தை கேளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதை செய். இவ்வளவு எடுத்துக்கொண்டு போய் காணிக்கை பட, இந்த இடத்துல ஆஸ்பத்திரியில் இவன் சிக்குண்டு தவிக்கிறான், அவனுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்பொழுது அப்படியே கேளுங்கள். சில குடும்பங்கள் என்ன செய்கிறோம், நமக்கு பிடித்தமானவங்களுக்கு ஃபோன் பேசுன்னு ஒரு உணர்வு வந்துச்சுன்னா உடனே ஃபோன் பேசிடுவோம். அக்கா தங்கச்சி வீட்டுக்கு, அதே இது நாத்தனா வீட்டுக்கு, புருஷனுடைய தங்கச்சி வீட்டுக்கு ஃபோன் பேசுன்னு சொன்னால் என்ன செய்வோம்? இதை மட்டும் செய்ய சொல்லாதிரும் ஆண்டவரே, நான் எதை வேண்டுமானாலும் செய்கிறேன். இந்த மாடியிலிருந்து குதிக்க சொல்லுகிறீரா, குதிக்கிறேன். ஆனால் இந்த நாத்தனா கூட மட்டும் என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன் சுவாமி. யாரையாவது அனுப்பும். அடுத்து ஆண்டவருக்கு இவங்களே அட்வைஸ் கொடுக்குறாங்க, யாரையாவது அனுப்பும். ஆண்டவர் சொல்ல, நீதாமா அந்த ஆளு. இல்லை ஆண்டவரே, யாரையாவது அனுப்பும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரையாவது ஆசை வச்சுக்கிறேன். உனக்கு நீ லட்சாதிபதியா இருந்த, உன்னை கோடீஸ்வரியா மாத்தணும்னு நினைச்சேன், நீ அதுக்கு லாயக்கில்லை, லட்சத்தோடைய புல் ஸ்டாப் உனக்குன்னு போயிடுவார். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையை நல்லா வாசி பாருங்க. ஆபிரகாம் கடைசி மட்டும் தேவனுக்கு பிரியமானதையே செய்தான். அதனால் தான் இன்றைக்கும் அவர் ஆபிரகாமின் தேவன், சொல்லுங்க, ஈசாக்கின் தேவன். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். 66 புஸ்தகத்தை பைபிள் படித்தவங்க கை வைத்துங்க, கை வைத்துங்க, கை வைத்துங்க. வைத்துட்டீங்க. எங்காவது நான் யோசேப்பின் தேவனுமாய் இருக்கிறேன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறேன் சொல்லியிருக்காரா? சொல்லுங்க, சொல்லி இருக்கிறாரா? இல்லை. ஏன் இல்லை? யோசேப்பு தியாகம் செய்யவில்லை. யோசேப்பு பரிகாரம் செய்தான். தன்னை குழியில தூக்கி போட்ட சகோதரர்களை மன்னித்தான், அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தான். யாக்கோபு என்கிற அவனுடைய தகப்பன் இறக்கும் போது சகல பரிவாரங்களோடும் போய் அவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண, அதாவது முதல் உடல் பதப்படுத்தப்பட்ட எகிப்தின் அறிவினால் பெட்டியில வைத்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னா அவர் தான் யாக்கோபு. அல்லேலூயா. அவர் தான் ஃபர்ஸ்ட் பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணப்பட்டார். அதனால தான் கிறிஸ்தவத்தில் பூரா என்ன செஞ்சிடறோம், பெட்டியில வச்சு அடக்கம் பண்றோம். எங்கேயாவது ஒரு இடத்துல பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணா தான் மோட்ச ராஜ்யம். அதற்கு மேல் 5 லட்சம் ரூபாய் கிரானைட் கல் போட்டு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி அமுக்கு, அவன் எழுந்து வந்தாலும் வரக்கூடாது. இது ஒரு ஃபேஷனா போச்சு. கல்லறை தோட்டத்துக்கு போனா, அட பாவிகளா, இங்க இருக்கிற கள்ளப்புறம் பேர்த்தெடுத்தா இந்தியா முழுசும் சர்ச்சு கட்டிடலாமே. எதுக்கு? ஒரு சிம்பிளா கட்டுங்க. ஒரு ஞாபகார்த்தமா, உங்க அம்மா அப்பா ஞாபகார்த்தமா ஆலயம் இல்லாத இடத்துல ஆலயத்தை கட்டி கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. அதுதான் தியாகம். ஆமென். சரி, நீங்க கேட்கலாம், யோசேப்பு என்ன தியாகம் பண்ணவில்லை? ஆதியாகமம் 50 அதிகாரத்தை நீங்க நல்லா வாசிங்க. ஒரு புத்தி வர வேண்டாமா? யாக்கோபு எங்க அடக்கம் பண்ணப்பட்டாரு? சகல பரிவாரங்களோடும் போய் மக்கபெலா என்கிற ஆபிரகாம் வாங்கி வச்சிருக்கிற கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். வேதம் சொல்கிறது, தன் பிதாக்களோடு அவன் சேர்க்கப்பட்டான். அப்போ ஒரு புத்தி வர வேண்டாமா? எங்க அப்பா ஏன் இங்கே செத்தாலும்
இங்கே ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணி சொல்லியிருக்கலாமே, ஏன் மக்கபெலா போய் கொண்டு போக சொன்னார்? அப்போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கானான் தான். ஹல்லேலூயா சொல்லுவோமாக, சத்தமாக சொல்லுவோமாக, சத்தமாக சொல்லுவோமாக. அப்போ ஒன்று செய்வோம், என் மனைவியோடு பேசுவேன், என் பிள்ளைகளோடு பேசுவேன். ஏற்கனவே யாக்கோபு மூலமாக என் பிள்ளைகள் 2 பேருக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. யோசேப்பின் சுதந்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டு கொடுத்தாச்சு. அப்போ கடவுள் என்னை இந்த பாபிலோனிலே சாக சொல்லவில்லை. இன்றைக்கே நான் பிரதம மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுகிறேன். நான் இன்றைக்கே என் ஜனங்களை கூப்பிட்டு கொண்டு கானானுக்கு போகிறேன் என்று முயற்சி எடுத்தானா? எடுக்கலை. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் நிச்சயமாகவே கானானுக்கு போவீர்கள். ரொம்ப சந்தோஷம். அப்பொழுது நான் இருக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். அதனால என் எலும்புகளையாவது கொண்டு போங்கள். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, சொல்லி ஆகணும். எங்க 400 வருஷம், அதுக்கடுத்து 40 வருஷம் மோசே வேற டிலே பண்றாரு, அதுல ஒரு 30 வருஷம். அப்ப 430 + 40 வனாந்தர யாத்திரை 470 வருஷம். இவனுக்கு கொடுத்த சத்தியத்துக்காக எலும்பை தூக்கிக்கிட்டே தெரிஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் லேவியர் உடன்படிக்கைப்படி தூக்குறான், இந்த எப்ராஹிம் மனாசே இந்த பயக பூரா யார் எலும்பை தூக்கிட்டு இருக்காங்க? சொல்லுங்க, யார் எலும்பை தூக்கிட்டு இருக்காங்க? இன்னைக்கும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. காலையில் பார்த்தால் அல்லேலுயா பரமண்டல ஜெபம், ராத்திரி பார்த்தால் குடியும் கும்மாளமும். எங்க எதுக்கு எலும்பு? அந்த எலும்பை வச்சு என்ன பெரிய எலிசா தீர்க்கதரிசியின் எலும்பு மாதிரியா? அந்த எலும்பு மேலே பட்ட உடனே எவனா உயிரோடு வந்துட்டான்? ஒன்றும் கிடையாது. இட் இஸ் எ சிம்பிள் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில், எங்கள் கிராமங்கள்லாம் அதை செய்வாங்க. பூனை குறுக்க போச்சுன்னா உடனே ஓடி போய் செம்புல தண்ணி எடுத்து வந்து ஊற்றுவாங்க, சகுனம் பார்ப்பாங்க. தேவ பிள்ளைகளும் அப்படித்தான். இன்னைக்கு டப்புன்னு பைபிளை திறக்கிறது, இயேசுவே பேசும் டபா. ஓ, நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமாக கிரியை செய்வேன். ஆஹா, இன்னைக்கு நல்ல நாள், கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார். அடுத்த நாள் டபார் அப்படி திறக்க வேண்டியது. ஸ்தோத்திரம். என்ன போட்டிருக்கு? கண்ணு சரியா தெரியலையே, கண்ணாடி எடுத்து வாசிப்போம். யூதாஸ் 4 கொண்டு செத்தான். சீ 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 சீ. ஒரு முறை இருக்கணும், பைபிள் வாசிக்கிறதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆதி ஆகமத்திலிருந்து வரணும், இல்லை புதிய ஏற்பாட்டிலிருந்து வரணும். இதை விட்டுவிட்டு இங்கே 2 வசனம், அங்கே 2 வசனம், நடுவில் 2 வசனம், அப்புறம் எப்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும்? இன்றைக்கு சொல்லுகிறேன், இனி நீங்கள் ஜெபித்து பேய் ஓட வேண்டும். இனி நீங்கள் ஜெபித்து ஆலயத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டளை. சகரியா 8:23 படி 10 பேராவது உங்கள் சாட்சியை பார்த்து மின்காந்தத்தில் இழுக்கப்பட்ட தகடுகளை போல, இரும்பை போல வரணும். அல்லே சொல்லுவோமாக, சொல்லுங்க, அல்லே சொல்லுவோமாக, சத்தமாக அல்லே சொல்லுவோமாக. இப்போ ஆபிரகாம் சாராள் மூலமாக யார் வந்துட்டா? அபிமெலேக்கும் அவனுடைய குடும்பத்தார் வந்து விட்டார்கள். இதுதான் நற்செய்தி பரவுகிற விதம். இப்படித்தான் பரவணும். யாரையும் சில சொல்றாங்க, வெள்ளைக்காரங்க வந்தாங்க, ரொட்டி பால் பள்ளிக்கூடம் இதெல்லாம் கொடுத்து ஏமாத்தி விட்டாங்க. அட பாவிகளா, அப்படி சொல்றவங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். அப்பயும் வெள்ளைக்காரன் தானே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. 300 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்கங்க இந்தியாவை. சொல்லுங்க, இந்தியாவை சொல்லுங்க. வெள்ளைக்காரன் 300 வருஷம். அவங்க கையில் போகிற துப்பாக்கி இருந்துச்சா இல்லையா? வரி கட்டாதவனெல்லாம் சாத்துனாங்க இல்லையா? தூக்கில் போட்டாங்களா இல்லையா? வரி கட்டாததுக்கே போட்டானே. எல்லா பேரும் கன்னை வச்சு ஒழுங்காக எல்லா பேரும் ஏசாமியை கும்பிடுங்கடா, அப்போ தாண்டா ஊரில் இருக்க முடியும்னு சொல்லி இந்த நாடை முழுவதும் கிறிஸ்தவ நாடாக மாற்றிட்டு போயிருக்கலாம்ல. என்ன சத்தத்தை காணோம்? மாற்றினா மாற்றிருப்பாங்களா இல்லையா? பயமுறுத்தி தானங்க மதத்தை பரப்புறாங்க. அதே செயலை ஏன் வெள்ளைக்காரன் செய்யல? அவனுக்கு தெரியும், பயமுறுத்தி வர்றவன்லாம் பேருக்கு தான் கிறிஸ்தவனா இருப்பான். அழைக்கப்பட்டு பண்பட்டு வர்றவன் தான் பரலோகத்துக்கு போவான், பரிகாரியான தெய்வத்தை வெளிப்படுத்துவான்னு தெரியும். கை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா.
என்கிட்ட ஒரு அரசியல்வாதி பேசினார். என்னப்பா போகிற போக்க பார்த்தா நம்ம நாட்டை நீங்கள் பிடிச்சிருவீங்க போல இருக்கா அப்படின்னாரு. ஏற்கனவே பிடிபட்டு தானே கிடக்கு அப்படின்னு. என்னையா சொல்கிற, உனக்கு சரித்திரம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு. என்னன்னு புரியல. ரஷ்ய அதிபர் யார் தெரியுமா? கிறிஸ்டியன். அவர் வீட்டில் சர்ச் இருக்கு, பைபிள் இருக்கு. இன்னைக்கு அமெரிக்க அதிபர் யார் தெரியுமா? கிறிஸ்டியன். இதை விட கண்டுபிடிச்சு பொருட்களெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான யாரு? கிறிஸ்டியன். இப்போ அவன் சொல்ற ஆளு தாண்டா பிரதமராகவே இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ இல்லை, எப்பவுமே கால சரித்திரத்தை பார்த்தா அவங்களோட அக்ரிமெண்ட் போடணும். 10,000 கோடிக்கு 50,000 கோடிக்கு, அப்போ தான் சேரில் உட்கார முடியும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பைபிளை தூக்குன நீங்கள் மறைமுகமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கையில் தான் சாவியே இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களா, சொல்லுங்க. திருச்சபையின் கையில் இப்படி காட்டுங்க. அப்போ தான் நீங்கள் டயர்டாகாமல் இருப்பீங்க. சிலர் அப்படியே பார்க்குறீங்க. 8:38 ஆச்சு, ஆகட்டுமே, இப்படி காட்டுங்க. என் கையில் தான் திறவுகோல் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பரலோகத்தில் இருக்கிற என்னை கூப்பிட்டால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் வீட்டுக்கு மட்டும் சேமத்தை கொடுப்பேன் சொல்லிக்காரா? சத்தமா சொல்லுங்க, தேசத்துக்கு. அப்ப கிறிஸ்தவுடைய ஜெபந்தான் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு சாவி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 1:17 வாசித்து முடிப்போம். மறுரூபமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் சொல்லுங்க, சொல் வேகமா. ரெவலேஷன் சாப்டர் 1:17 வேகமா. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். ஹலோ, உங்க பைபிள் அப்படியா போட்டிருக்கு? எல்லாரும் பைபிளும் அப்படிதான் போட்டிருக்கு. ஆனா சில ஊழியக்காரங்க ஜெபம் சொல்றாங்க, மரணத்தின் அதிபதியை கட்டுகிறேன், மிதிக்கிறேன். எப்பா, அதெல்லாம் ஒரு காலம். இயேசு கெச்சமனே தோட்டத்தில் அழுது சிலுவையை சுமந்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு இறங்கி நோவாவின் காலத்தில் மரித்தவர்களையும் பரதேசுக்கு கொண்டு போய் இப்போ ஏசப்பா கையில் 2 சாவி இருக்கு. இல்லையே சொல்லுங்க. வலது கையில் பரதேசு பரலோகத்துக்குரிய சாவியும் இருக்கு, இடது கையில் பாதாளத்துக்குரிய சாவியும் இப்போ அவர்கிட்ட தான் இருக்கு. ஃபுல் ஆதரைசேஷன் இப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு? இயேசுவுக்கு. ஒருத்தன் நரகத்துக்கு போகணுன்னா கூட சாமி இவரை அனுப்பலாமா அப்படின்னு போய் வானமண்டலத்தில் இருக்கிற சேருபீன்கள், கேருபீன்கள், பூத கணங்கள் எல்லாம் யார்கிட்ட போய் நிற்கிறாங்க தெரியுமா? இயேசுகிட்ட. இயேசுகிட்ட. இயேசு சொல்லாமல் பாதாளத்தின் வாசல்களும் திறப்பதில்லை, பரலோகத்தின் வாசல்களும் திறப்பதில்லை. எனவே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் வெறும் ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் கடவுள் அல்ல. உங்களை கொண்டு ஜனங்களுக்கு நற்செய்தியை சொல்லி இயேசு என்றால் இப்படித்தான் என்று காட்டுவதற்காக பாதாளத்தின் சாவியை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ வார்த்தையில கூட மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை அழித்தீரு சொல்லாதீங்க, அழிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ பூரா அவர் தான் ஃபுல் இன்சார்ஜ். அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்போ எழுந்து நிற்கலாமா? இப்போ என்ன செய்யணும்? நம்ம கடைசியாக சிலுவை பற்றிய உபதேசம் என்ன? தியாகம், அவரை போல் மாறுதல். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அதுபோல பாதிக்கப்பட்டிருக்க ஜெபம் பண்ணுங்கள். சரியாக 3 நாட்களுக்குள்ள உங்களுடைய பாடுகள் தீரும். நீங்கள் ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அதிலே சொல்வோமாக. கண்களை மூடுவோமாக, அர்ப்பணிப்போமாக. கடைசியாக வாயை திறந்து பாடுவோம். ஒரே ஒரு கவி. அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா அர்ப்பணித்தே. கைதட்டி. அர்ப்பணித்தே 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 ஆவி
அர்ப்பணித்தேன் ஐயா. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் பார்த்து கொள்ளும் ஐயா. கள்ளம் கபடு இல்லாமல் பார்த்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தே 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 அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன்